குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு 2வது பருவம் 2வது அலகு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நேற்றுக்கு முதல் அலகு பார்த்தோம். இது 2வது பாடம். இதுக்கு முன்னாடி மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது 4வது பாடம் சிவிஸில். இப்போ இந்த பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்றைய வகுப்பில் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சி தான் இது. ஒவ்வொரு பாடத்தையும் நான் ஏன் உங்களுக்கு முன்னாடி பாடத்தை காமிக்கிறேன்னா, அது உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காகவும் இந்த பாடம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையாக இருக்குன்றது தான் அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். ஏற்கனவே நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? முதல் வகுப்பில் என்ன பார்த்தோம்? நாம் எவ்வாறு வேற்றுமையாக இருந்தாலும் எதால் நம்ம ஒன்றுபட்டிருக்கணும்னு முதல் வகுப்பில் பார்த்தோம். 2வது வகுப்பில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு சமத்துவமாக இல்லாமல் இருக்கோம்னு பார்த்தோம். எங்கெங்கெல்லாம் சமத்துவம் இருக்காமல் சமத்துவம் வேறுபட்டு இருக்குதுன்னு பார்ப்போம். அப்போ அந்த சமத்துவம் பெறணும்னா நம்ம எங்கெல்லாம் சமத்துவம் பெறுறோம்னு சொல்லிட்டு பார்த்தோம். எதனால் நம்ம சமத்துவம் பெறணும்? நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் வந்துட்டு எது வந்துட்டு நமக்கு சமத்துவத்திற்கான விதி கொடுத்துருக்குன்னு பார்த்தோம். இந்த பாடத்தில் நாம் என்ன பார்த்தோன்னா, நம்ம நாட்டினுடைய தேசிய சின்னங்கள், இயற்கை சின்னங்கள், செயற்கையான முறை நாம் அமைச்சுக்கிட்டது, இந்த 2 வகையாக பிரித்தது, அதையெல்லாம் தேசிய சின்னங்கள்லாம் பார்த்தோம். இந்த பாடத்தில் இத்தனை இருக்கிற தேசிய சின்னங்களை நாம் எவ்வாறு வந்துட்டு அதை பின்பற்றணும்னு பார்த்தோம். அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ உங்களுக்கு உண்டான என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன உரிமைகள் கொடுத்துருக்காங்க, என்ன கடமைகள் கொடுத்துருக்காங்க, எப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து இயற்றினாங்க, இதை தான் நாம் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். வாங்கம்மா இப்போ பாடத்துக்குள்ளே போவோம். பாருங்க, அலகு 2 இந்திய அரசியலமைப்பு சட்டம் 2வது பாடம். இந்த பாடத்தின் கற்றல் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி அறிதல். அதாவது நம்ம இந்தியாவிற்கான ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கு. அந்த சட்டம்னா என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உருவாக்கத்தை அறிந்து கொள்ள போறோம். அப்போ முதல்ல சட்டம்னா என்ன, அதை எப்படி வந்து உருவாக்கினாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ உருவாக்கிட்டாங்க, அப்போ அதனுடைய சிறப்பு அம்சம் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிந்து அதை போற்ற போகிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைகள், கடமைகள் அறிந்து அவற்றை பின்பற்றல். அப்போ அடிப்படை உரிமைகள்னு கொடுத்துருக்காங்க, அடிப்படை கடமைகளும் சிலது கொடுத்துருக்காங்க. அவற்றை பின்பற்றுறது அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம பின்பற்ற வேண்டும். இதை தான் வந்து இந்த பாடத்துல நீங்க கற்றுக்கிறதுனால தெரிஞ்சுக்க போறீங்க. அப்போ அரசியலமைப்புனா என்ன, அதை எப்படியெல்லாம் உருவாக்குனாங்க, அந்த அரசியலமைப்புல என்னெல்லாம் சிறப்பு அம்சம் இருக்கு, அதுல அடிப்படை உரிமைனா என்ன, அடிப்படை கடமைனா என்ன, உரிமை யாருக்கு இருக்கு, கடமை யாருக்கு இருக்கு, இதை தான் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த அடிப்படை உரிமைகளை எவ்வாறு நமக்கு வழங்கப்படுது, இந்த அடிப்படை கடமைகள் எவ்வாறு நமக்கு வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கு, இதை தான் நம்ம கடமையில நாம் என்னெல்லாம் பின்பற்றணும், இதை தான் நாம அந்த வகுப்புல பார்க்க போறோம். இந்த பாடத்துல பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பாடம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவானதை விளக்குகிறது. அப்ப எப்படி வந்துட்டு நமக்கான இந்தியாவிற்கான ஒரு அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு உருவானது, அதை தான் நம்ம பாடத்துல பார்க்க போறோம். இந்திய அரசு நிர்வாகத்திற்கு வழிகாட்டியும். அப்போ இந்தியாவில் அரசு இருக்குது, இந்த அரசுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகம் பண்றதுக்காக ஒரு வழிகாட்டியாகவும் இந்த அரசியலமைப்பு இருக்குதுன்றாங்க. அது மட்டுமல்லாமல் மற்றும் இந்திய குடிமக்களின் உரிமையும் கடமையையும் உறுதிப்படுத்தவும் பாதுகாத்தும் வருகின்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை விளக்குகிறது. அப்போ இந்தியா என்ற ஒரு நாட்டுல அரசு வந்து நிர்வாகம் பண்றது, அந்த அரசு நிர்வாகம் பண்றதுக்கு வழிகாட்டியாகவும் அதில் வசிக்கின்ற மக்களின் இந்திய குடிமக்கள், அப்போ அவங்களுடைய உரிமை, அவங்களுக்குண்டான கடமை, இதை ரெண்டுத்தையும் உறுதிப்படுத்துது இந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகம். அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பும் வழங்குகிறது. இது எல்லாம் தான் இந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகம் வந்து நமக்கு வழங்குறதுன்னு சொல்றோம். இப்ப இந்த பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கலைச்சொற்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பாடத்துல உங்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம் என்னெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த அந்த அங்க புரியறதுக்கு உங்களுக்கு எளிமையா இருக்கும். கலைச்சொற்கள் பாருங்க. மக்களாட்சினா என்ன? மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் அரசு முறை தான் வந்து மக்களாட்சி. அப்போ நம்ம இந்தியாவில் மக்களால் ஓட்டு போடுறீங்க, அப்போ மக்களால் நடத்தப்படுற அரசு தானே நடந்துட்டு இருக்கு. அப்போ அதை தான் சொல்றாங்க, மக்களாட்சி என்பது மக்களால் ஓட்டு போட்டு மக்களால் நடத்தப்படுகின்ற ஆட்சி தான் வந்து அரசு முறை தான் வந்து மக்களாட்சின்னு சொல்றாங்க. இப்போ வரைவு குழு என்ற ஒரு வார்த்தையை வந்து இந்த பாடத்துல பார்க்க போறீங்க. வரைவு குழுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்ட வரைவை உருவாக்க ஒரு அமைக்கப்பட்ட குழு தான் வந்து வரைவு குழு. அப்போ அரசியலமைப்பு சட்ட புத்தகம் இது இல்லையா, அந்த புத்தகத்தை வந்து உருவாக்குறதுக்காக ஒரு வரையறுக்கப்பட்ட குழு தான் வந்து அந்த வரைவு குழு என்று பொருள் அதுக்கு.
அப்போ முகப்புரைனா என்ன? அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கான ஒரு அறிமுகம். அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்திற்கான ஒரு அறிமுகம் தான் இந்த முகப்புரை. அப்போ எப்படி உன்னுடைய புத்தகத்துல இப்போ நான் எப்படி இந்த புத்தகத்துல என்னெல்லாம் பாடம் இருக்குதுன்னு உங்களுக்கு காமிச்சேன்? இப்போ இந்த பாடம் இப்போ குடிமையியல் நீங்க படிக்கிறீங்க, சிவிக்ஸு. இப்போ இந்த பாடத்துல நீங்க என்ன படிக்க போறீங்கன்னா, தேசிய சின்னங்கள் படிச்சீங்க. இப்போ இதெல்லாம் முன்னாடி ஃப்ரண்ட் பேஜ்லயே உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. அது மாரி தான் இந்த அரசியலமைப்பு புத்தகத்துக்கும், உங்களுக்கு நீங்க என்னெல்லாம் இந்த புத்தகத்துல இருக்குதுன்றத, இந்த முகப்புரையிலேயே குடுத்துருப்பாங்கன்றத இத சொல்றாங்க உங்களுக்கு. அப்போ பாருங்க, இந்த கலைச்சொற்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பாடத்துல உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ முகப்புரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்திற்கான ஒரு அறிமுகம் தான் இந்த முகப்புரை. அப்போ இந்த புத்தகத்துல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகப்புரையிலே வழங்கப்பட்டிருக்கும். அப்போ அதன் மூலியமா நீங்க இந்த அரசியலமைப்பு புத்தகத்துல இதெல்லாம் இருக்குதுன்னு இந்த அறிமுகம் எப்படி நீ படிக்கக்கூடிய புத்தகம் இந்த அட்டப்பகுதி இருக்குது இல்லையா, நீ படிக்க வேண்டிய புத்தகம் எந்த பாடமா இருந்தாலும் அதன் அட்டப்பகுதியை பார்த்தோன்னா இதை தான் நம்ம படிக்க போறோம், அந்த ஃப்ரண்ட் பேஜில் இருக்குது இல்லையா, அதை பார்த்தாவே உனக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. அதை மாதிரி தான் இந்த அரசியலமைப்பினுடைய முகப்புரையை பார்த்தா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். மத சார்பின்மைனா என்னன்னு கொடுத்துருவாங்கன்னா, அனைத்து மதங்களையும் சார்ந்தவர்களையும் சமமாக நடத்தும். அப்போ நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம், சமத்துவமின்மை, நிறைய சமத்துவம் பாலின அடிப்படையில, ஜாதி அடிப்படையில, மொழி அடிப்படையில, கலாச்சார அடிப்படையில, பண்பாட்டு அடிப்படையில, பாலின அடிப்படையில, இவ்வாறு பல வகையில வந்துட்டு மக்கள் வந்துட்டு வேறுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தோம். அப்போ அந்த மாதிரி மதத்தின் அடிப்படையில யாரையும் பாகுபாடு காட்டாம சமமாக நடத்துறதா வந்து மதச்சார்பின்மைன்னு சொல்றாங்க. அப்போ மதம் எந்த ஒரு மதத்தையும் சாராமல் இருக்குதுதான் வந்து மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்றாங்க. சமமாக நடத்துதல். சமத்துவம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து மக்களுக்கும் சமத்துவ பொருளாதார நிலை, சமத்துவ வாய்ப்பு. அப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சமமான பொருளாதார நிலை இருக்கணும். எல்லாத்துலேயும் வந்து எல்லாருக்கும் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்படுது. இதுதான் வந்துட்டு சமத்துவம்ன்றாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பொருளாதாரத்தில் சமத்துவம் இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் சமமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். எந்த ஒரு பாராபட்சம் இன்றி அப்படின்றாங்க. எதை நம்ம பார்த்தோம், நிறைய வேறுபாடுகள்லாம் இருக்கும். அந்த வேறுபாடுகள் எல்லாம் இல்லாம எல்லாத்துலேயும் பாராபட்சம் இல்லாமல் சமத்துவமா இருக்கணுன்றது தான் இந்த நம்ம இந்திய அரசியலமைப்பு புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. இறையாண்மைனா என்னன்னு பாருங்க. இறையாண்மை என்பது அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு முழு அதிகாரம் தான். அப்ப இந்தியாவில முழு அதிகாரம் யாருக்கு கொடுத்தோம்னா இந்திய மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு அதிகாரம் தான் வந்து இறையாண்மை இந்த இந்திய அரசியலமைப்பு புத்தகத்துல கொடுத்துருக்கு. எந்த ஒரு நாட்டிற்கும் நம்ம என்னது ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு கீழே அடிமைப்பட்டு இருந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அப்படி அவங்க கிட்ட எல்லாம் அடிமைப்பட்டு இல்லாம நமக்கு நாமே அதிகாரமாக இருக்கிறது தான் வந்து முழு அதிகாரம் நமக்கு நாமே வழங்கப்பட்டது தான் இறையாண்மை மிக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு நாட்டின் கீழே இல்லாம நமக்கு நாமே அதிகாரம் மிக்கவர்களாக இருக்கிறோம், எந்த ஒரு நாட்டிற்கு கீழ் இல்லாம அப்படின்றது அந்த வார்த்தையினுடைய பொருள். இப்போ இந்த பாடத்துக்குள்ள போனீங்கன்னா அந்த பாடம் உங்களுக்கு எளிமையா இருக்குமா? வாங்க. யாழினனும் சுடரொளியும் சகோதரர்கள். அப்ப யாரு? யாழினியனும் சுடரொளியும் சகோதரர்கள் யாழ் 6ஆம் வகுப்பிலும் சுடர் 4ஆம் வகுப்பிலும் படித்து கொண்டிருக்கிறார்கள். யாழ் அடுத்த நாள் தனக்கிருக்கும் வகுப்பு தேர்விற்காக வாசித்து கொண்டிருந்தான். என்ன செஞ்சிட்டு இருக்கான்? அவனுக்கு அடுத்த நாள் தேர்வுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கான்? வாசிச்சுட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யணும்? புத்தகத்தை வாசிக்கணும். புத்தகத்தை வாசிச்சாதான் உங்களுக்கு புத்தகத்துல என்ன இருக்குன்னு தெரியும். நான் நிறைய பிள்ளைங்களை பாக்குறேன், புத்தகத்தை திறக்கவே மாட்டாங்க. புத்தகத்துல என்ன இருக்கு? புத்தகத்துல அவ்வளவு விஷயங்களுக்கு கொட்டி கிடக்குது. அதை பயன்படுத்திக்கோங்க, படிங்க. புத்தகத்தை முதல்ல வாசிங்க. அவன் என்ன செஞ்சிருக்கான்? பரீட்சைக்கு அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? தேர்வுக்காக வாசித்து தான் கொண்டிருக்கிறான். அனைத்து வீட்டு பாடங்களையும் செய்து முடித்திருந்த மகிழ்ச்சியில் சுடர் தொலைக்காட்சியில் சிறுவருக்கான திரைப்படம் பார்த்து கொண்டிருந்தான். அவன் சின்னவன் என்ன செஞ்சானா, சுடர் என்பவன் சிறுவன். அவன் வந்துட்டு வீட்டு பாடங்கள்லாம் முடிச்சுட்டு மகிழ்ச்சியில தொலைக்காட்சியில சிறுவர்களுக்கான இருக்கு இல்லையா, இந்த கார்ட்டூன் பிக்சரு, இதையெல்லாம் திரைப்படம் பார்த்து கொண்டிருந்தான்னு சொல்றாங்க. அப்ப தொலைக்காட்சியின் ஒளியைன்னு என்னது? சவுண்டுன்னு நேற்று கூட சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு. இந்த ஒளினா வந்து சவுண்டு மிகவும் அதிக அளவில் வைத்திருந்தான் சுடர். அது மட்டுமன்றி அந்த படத்தில் வெறிதும் லயித்தவனாக சத்தமாய் சிரித்தபடியும் கைகளை தட்டியபடியும் ரசித்து கொண்டினான். அப்ப அந்த பாடத்திலேயே மூழ்கி போவாங்கன்னு சொல்லலையா, அந்த மாதிரி அந்த படத்திலேயே வந்துட்டு அதே மாதிரி படத்துல மட்டும் மூழ்கக்கூடாது. நீங்க இந்த பாடத்தை படிக்கும் போது இந்த பாடத்திலேயே நீங்க மூழ்கி போகணும். இந்த பாடத்தை எப்படி பாருங்க, இந்த பாடம் அப்படியே உங்களுக்கு டைரக்டா அங்கிருந்து உங்களுக்கு தொடங்கலாம். ஒரு மாணவர்கள் கிட்ட இருந்தாலும் தொடங்குது.
அப்ப இந்த பாடத்தை நீங்க எப்படி அணுகணும்னா, அதே இடத்துல நீ யாழின்னு இருக்கான், சுடர் இருக்கான். அந்த இடத்துல நீங்க இருக்கிற மாரி ஒரு இமேஜினேஷன் பண்ணி தான் இந்த பாடத்துக்குள்ள போனீங்கன்னா, இந்த பாடம் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அந்த இடத்துல நீங்க இருந்த அதே மாரி இந்த பாடத்தின் கூட நீங்க டிராவல் ஆயிட்டு போனா தான், உங்களுக்கு வரலாறு என்பதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாடமா இருந்தாலும் சரி, வரலாற்றினுடைய அடுத்த காலகட்டம் தான் இது நம்ம படிக்கிறது சிவிஸ். அப்ப அந்த பாடத்துக்குள்ள நீங்க டிராவல் ஆயிட்டு போனா தான், இந்த பாடம் வந்துட்டு உங்களுக்கு முழுக்க முழுக்க எளிமையாக இருக்கும். இதுதான் நான் சொல்ல வேண்டியது. அப்போ ரசித்துக் கொண்டிருந்தான். அந்த இரைச்சல் யாழை அவனது படிப்பில் கவனத்தை குவிக்க விடாமல் செய்த. அப்போ கவனத்தை என்ன செஞ்சது? ஒருநிலைப்படுத்த முடியாமல் அவனை தடுத்தது இந்த இரைச்சல் வந்துட்டு. எப்படி இப்போ நீ படிக்கும்போது உனக்கு யாராவது அதே மாதிரி செஞ்சாங்கன்னா உன்னால கவன சிதறல் இல்லாம படிக்க முடியுமா? அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னு கேளு. எனவே அவன் தொலைக்காட்சியின் ஒலி அளவை குறைக்குமாறும் சத்தமிடாமல் அமைதியாக பார்க்குமாறும் சுடரை கேட்டுக்கொண்டான். யாழினியனது கோரிக்கையை சுடரொளி காது கொடுத்து கேட்கவில்லை. யாழினி என்ன சொல்லியிருக்கான்னா, அமைதியா சத்தத்தை குறைச்சி சத்தமில்லாமல் அமைதியா பார்க்கறன்னு கேட்டிருக்கான். ஆனா அவனுடைய கோரிக்கை வந்துட்டு சுடரொளி காது கொடுத்து கேட்கவில்லைன்னு சொல்றாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதுதான் வந்துட்டு இவன் யாழினி, இது சுடரு, அவங்க அப்பா அம்மா, இதுதான் அவங்களுடைய வீட்டுல இருந்து கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து இந்த அரசியலமைப்பு வந்துட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு வீட்டுல இருந்து ஆரம்பமாகுதுன்னு பாருங்க. இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதே மாதிரி இந்த பிக்சரையும் பாருங்க, இவங்க யாரெல்லாம் சொல்லிட்டு இந்த QR கோடு ஸ்கேன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய புரிதல் ஏற்படும் உங்களுக்கு. எந்த ஒரு பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாலும் A to Z ஒரு வாட்டி பார்த்துட்டீங்கன்னா இந்த பாடத்துல இவ்வளவுதான் இருக்கு, அடுத்த பாடம் படிக்கும் போது உங்களுக்கு எளிமையா இருக்கும். அதனால ஒவ்வொரு பாடத்தையும் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இருக்கிற அந்த புக் பேக் எல்லாமே நீங்களே விடையலைக்கு எளிமையா இருக்கும். பாடத்தின் மேல் புரிதல் இருந்தால் பாடத்துல இதுல எல்லாம் நீங்க ஒரு வாட்டி 2 வாட்டி படிச்சீங்கன்னாவே அதுல இருக்கிற புக் பேக் எல்லாம் நீங்களே விடையளிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். அதனால பாடத்தை நல்லா உள்வாங்கிட்டு கவனமா பாடத்தை கேளுங்க, படிங்க, திரும்ப திரும்ப படிங்க, வாசிங்க. நான் உங்களுக்கு வாசிக்க தான் சொல்லுவேன், கேளுங்க, வாசிங்க. இப்ப பாருங்க, திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டும் சுடர் தொலைக்காட்சியின் ஒலி அளவையோ தனது இரைச்சலையோ குறைத்து கொள்ளவில்லை. சுடர் மறுப்பதையும் தனக்கு அடுத்த நாள் தேர்வு இருப்பதையும் அப்பாவிடம் சென்று முறையிட்டான். அப்போ சுடர் மறுக்கிறதுனால தனக்கு அடுத்த நாள் வகுப்பு தேர்வு இருப்பதனால தந்தையிடம் போயிட்டு முறையிட்டான். யாருன்னா யாழினி. அப்போ அண்ணன் தேர்வுக்கு படிக்கிறான் தானே, அவனிதை படிக்க விடாமல் தொந்தரவு செய்தால் தவறுதானே என்றார் அப்பா. நான் தான் திரைப்படம் பார்க்கிறேன்ல, இவன் மட்டும் என்னை படம் பார்க்க விடாமல் தொந்தரவு செய்யலாமா என்றான் சுடர். அப்ப நான் தான் படம் பார்க்கிறேன்ல, இவன் மட்டும் என்ன படம் பார்க்க விடாமல் தொந்தரவு செய்யறான் இல்ல அப்படின்னு கேட்கிறான் சுடர். படிப்பதும் படம் பார்ப்பதும் ஒன்றல்ல தம்பி என்றார் தந்தை. ஆனால் இதற்கு உடன்படவில்லை. அவன் என்ன செய்யறான், அதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பாவுடைய இந்த கருத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரு? சுடர். யாழிற்கு போலவே இது தனக்கும் வீடுதான் என்றும் அவனுக்கு படிக்க உரிமை இருக்கிறது என்றால் எனக்கு படம் பார்ப்பதற்கு உரிமை இருப்பதாகவும் கூறான். சுடர் என்ன சொல்லியிருக்கான், 4th ஸ்டாண்டர்ட் தான் அவன், 4ஆம் வகுப்பு தான் அவன் படிக்கிறான். அவன் என்ன சொல்றான் பாருக்க, படிக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது என்றால் படம் பார்ப்பதற்கு உரிமை எனக்கு இருக்கிறது என்று கூறினான். இருவருக்கும் வீட்டில் சம உரிமை இருக்கிறது என்பதை அவர்களது தந்தை ஏற்றுக்கொண்டான். அப்போ அவன் சொன்னதுனால சரி, உங்க இருவருக்கும் வீட்டுல சம உரிமை இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டார் தந்தை. ஆனால் ஒருவரது உரிமை அடுத்தவரது சுதந்திரத்தை காயப்படுத்தக்கூடாது. அப்போ இருவருக்குமே உரிமை இருக்குது. அப்போ உனக்கு மட்டும் உரிமை இருக்கும்போது நீ அதிக அளவுமாக அதை எடுத்துக்கிட்டனா அப்போ மற்றவர்களுக்கும் உரிமை சுதந்திரம் இருக்குது இல்லையா, அது வந்து காயப்படுத்தவோ அது வந்துட்டு அதை வந்துட்டு காயப்படுத்துற மாதிரி அவங்களுடைய உரிமை வந்துட்டு ஆகக்கூடாது இல்லை அப்படின்னு அப்பா வந்து விளக்கம். அப்போதும் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் சுடர் அடம் பிடித்தான். அப்போ அப்பா சொல்றாரு, உன்னுடைய உரிமை இருக்குது, அவனுக்கும் உரிமை இருக்குது. அப்போ உன்னோட உரிமையால அடுத்தவனுடைய உரிமை வந்துட்டு பாதிக்கப்படவோ காயப்படுத்தவோ கூடாது இல்லை விளக்குனாலும் அவனால் அதையும் புரிஞ்சுக்க முடியல. இங்கே பாரு சுடர், இது உன் வீடு, படத்தை சத்தமாக பார்க்க உனக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்றார் அப்பா. அப்படிதானே அப்படின்னு கேட்கிறார். ஆமாம் அப்பா என்றான் சுடர். அப்ப பாரு, இது அதே போல் இது யாழினியனின் வீடு.
அவனுக்கு பிடித்த பாடலை தொலைக்காட்சியில் சத்தமாக வைத்து கேட்கலாம் தானே. அப்ப எப்படி உனக்கும் உரிமை இருக்குது, அவனுக்கும் உரிமை இருக்குது. உனக்கு எப்படி சத்தமா படத்தை பார்க்கறதுக்கு உரிமை இருக்குதோ, அவனுக்கும் இந்த வீடு தானே இது. அப்ப அவனுக்கும் பிடித்த பாடலை தொலைக்காட்சியில சத்தமாக வைத்து கேட்கறதுக்கு உரிமை இருக்குதானே. அப்போ அவன் கேட்கலாம் தானே அப்படின்னு அப்பா சொல்றார். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னு பாறான். அப்போ அது எப்படிப்பா, நான் தான் படம் பார்க்கிறேனே, அவனும் சத்தமாக பாட்டு கேட்டால் நான் எப்படி படம் பார்க்க முடியும். அப்போ அவன் படம் பார்க்கறதுனால அவனுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. ஆனா இவன் பாட்டு கேட்டான், அவன் படம் பார்க்கறது எப்படி ஆகுதுன்னு பாரு. அப்போ இதனால நான் எப்படி படம் பார்க்க முடியும்னு கேக்குறான். இப்ப புரியுதா? உன் உரிமைன்னு நீ சத்தமா படம் பார்க்கலாம் என்றால் அவனும் பாட்டு கேட்கலாம் என்பது அவனது உரிமைதான் அப்படின்னு சுடர்கிட்ட அப்பா வந்து சொல்றான். உனக்கு எப்படி உரிமை இருக்குன்னு நீ சத்தமா படம் பார்க்கலாம் நீ சொல்றேன்னா, அப்ப அவனுக்கு உரிமை இருக்குதுன்னு அவனும் சத்தமா பாட்டு கேட்கலாம் தானே நான் அப்படின்னு கேக்குறேன். அப்பா எப்படி நான் படம் பார்ப்பேன் அப்படின்னு கேக்குறான். அப்ப எப்படி அவன் படிப்பான் அப்படின்னு அப்பா கேக்குறாரு. ஆமாம் இல்ல, சரிப்பா, நான் இனிமே படம் பார்க்கிறேன். எப்பவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இங்கிருந்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. உன் இடத்துல அடுத்தவர்களை வச்சு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே எளிமையா எடுத்துக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வரும். உனக்கு மட்டும் தேவைன்றது நினைச்சேன்னா அதே இடத்துல இன்னொருத்தருடைய தேவையை உன்னோட இடத்துல இருந்து வச்சு பார்க்கும்போது அதை உனக்கு விட்டு கொடுக்குற அந்த பழக்கம் வரும். எதுவுமே உன்னோட இடத்துல மட்டும் யோசிக்காம உன் இடத்துல வந்து அடுத்தவங்கள உன் இடத்துல வச்சு பார்த்தோன்னா அது புரியும் போது எளிமையா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கும். அதனாலதான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தையும் இது மாணவர்களுக்கானது. ஏன் வந்து 6வது புத்தகத்துல இதை வச்சிருக்காங்கன்னா எல்லாமே பாருங்க, 5ஆம் வகுப்புல எல்லாம் நீங்க சின்ன சின்னதா விளையாட்டு பருவத்து குழந்தைகளுக்கானதுதான் பாடமா வச்சிருப்பாங்க. இங்கிருந்து ஏன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு இதுல இருந்து நீங்க உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்கள இருந்து தான் இந்த எல்லாமே உருவாகுது. அப்போ மாணவர்களுடைய மனதில இதெல்லாம் ஆழமா இப்பவே உங்களுக்கு பதிச்சுட்டீங்கன்னா இதனால வந்துட்டு உங்க வீட்டுல நல்லா இருக்கும், உங்க வீட்டுல இருந்து பக்கத்துல நல்லா இருக்கும், இப்படிதான் இந்த நாடு நல்லா இருக்கும், இப்படிதான் உங்களுக்கு பாடத்துல கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நீங்க நல்லா உள்வாங்கிட்டு படிக்கிறதோட விடாம படிக்கிறதன் வழியில நடக்கிறதுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா மாணவர்கள் புத்தகத்தை திறந்து படித்து வாசிக்கிற பழக்கமே நிறைய பிள்ளைங்கள் இருக்காம தான் புத்தகத்துல என்ன இருக்குதுன்னே தெரியாமையே இருக்கிறாங்க பிள்ளைங்க. அதனால தயவு செஞ்சு மாணவர்கள் புத்தகத்தை மீண்டும் மீண்டும் வாசிங்க. அப்பதான் அந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னு தெரியும். தெரிஞ்சதுன்னா இவ்வளெல்லாம் இருக்குதா, அப்ப நாமெல்லாம் இப்படிதான் இருக்கணும்னு அதை பின்பற்றுவீங்க. மாணவர்கள் இனிமே இந்த பாடத்துல படிச்சதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அதன் வழியில நடக்க பழகுங்க. இப்ப வாங்க, இப்ப பாருங்க. ஆமாம்ல, நான் அப்பா சரி அப்பா, நான் இனிமே படம் பார்க்கல. அப்படி இல்ல சுடர், நீ படம் பார்க்கலாம், ஆனால் அடுத்தவர்களுக்கு இடையூறு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது உன்னோட சுதந்திரத்திற்காக அடுத்தவருடைய சுதந்திரம் பறிக்கவும் கூடாது. அது வந்துட்டு என்ன செய்யும், இடையூறாக இருக்கக்கூடாது. அப்படி பார்த்துக்க சுடர். கோவித்து கொள்ளாதடா யாய், இனி தொந்தரவு தராமல் படம் பார்க்கிறேன், நீ போய் படி என்று சொல்றான் சுடன். சுடரது தோலை தொட்டி கொடுத்தவாறே யாழ் புன்னகை தவழ நகர்ந்தார். அவர் போயிட்டாரு சொல்லிட்டேன். இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருந்த அவர்களது தாய், ஏங்க இந்த சின்ன வீட்டை நிர்வகிப்பதற்கே இத்தனை சட்டங்களும் ஒழுங்குமுறைகளும் தேவைப்படுகிறதே, இத்தனை பெரிய இந்த தேசத்தை கட்டுக்கோப்பாக நிர்வகிப்பதற்கு எத்தனை சட்டங்களும் நெறிகளும் தேவைப்படும் என்று விளப்பின் உச்சிற்கே சென்றார் அவனது தாய். அப்போ அது ஒரு கடல் தீபா. பல மாதங்கள், பல மதங்கள், பல மொழிகள், பல இனங்கள், பல பண்பாடுகளைச் சார்ந்த மக்கள் வாழும் ஒரு நாட்டில் அனைவரும் சமத்துவமாக நிர்வகிப்பதற்கு வலுவான தெளிவான சட்டங்களும் வழிமுறைகளும் தேவை. அதைத்தான் அரசியலமைப்பு சட்டம் என்கிறோம். அப்போ என்ன இருக்குது, நம்ம சென்ற 2ஆம் வகுப்பிலே பார்த்தோம். பல மதங்கள் இருக்கு, பல மொழிகள் இருக்குது, பல இனங்கள் இருக்கிறது, பல பண்பாட்டு சூழலை சார்ந்த மக்கள் இருக்காங்க. இவ்வாறெல்லாம் இருந்தாலும் நாம் எதால ஒன்றுபட்டுள்ளோம், இந்தியா என்றதன் கீழே தான் ஒன்றுபட்டுள்ளோம் அப்படின்றத பார்த்தோம். அதுதான் இத்தனை நம்ம நாட்டுல இருந்தாலும் இது எல்லாம் நிர்வகிக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகம் தான் இதுக்கு எல்லாமே இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரசியலமைப்பு சட்டம் தான். அடுத்த வேலை நாளில் இருவரும் பள்ளிக்கு சென்றனர். அன்று என்னது, குடியரசு நாள். அப்போ மறுநாள் என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா குடியரசு தினம்னு சொல்றாங்க.
அப்போ அந்த குடியரசு தின கொண்டாட்டங்கள் களை கட்டி இருந்தன. மாணவர்களும் ஆசிரியர்களும் கொடிமரத்தை சுற்றி வரிசையாக நின்று கொண்டனர். கொடி ஏற்றப்பட்டவுடன் சிறப்பு விருந்தினர் யார்னா சமூக அறிவியலாளர் ஆறுமுகம் அவர்களுடன் உரையாடல் தொடங்கியது. இது பாருங்க, இதுதான் ஸ்கூல்ல வந்துட்டு சமூக அறிவியல் ஆசிரியர் வந்துட்டு கொடியேற்றிட்டு இப்போ வந்துட்டு உரையாடல் தொடங்கிச்சுன்னு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. தங்கள் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் என்றார் சமூக அறிவியலாளர். தங்களுக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் ஐயா என்றனர் மாணவர்கள். இதே மாதிரி ஒரு டீச்சருக்கு மட்டும்தான் சொல்லணும் கிடையாது. அவங்க கூட யார் இருந்தாலும் பெரியவங்க சின்னவங்க இதை பாராம வாழ்த்துக்களை வந்துட்டு பரிமாறிக்கவும் இல்லை பழகிக்கோங்கம்மா. இது மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது, ஆசிரியர்களுக்கு மட்டும் கிடையாது. குடியரசு தினம் இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இது வந்துட்டு சுதந்திர வாழ்த்து வந்துட்டு குடியரசு தின வாழ்த்து வந்துட்டு பகிர்ந்துக்குங்க மாணவர்கள். நாம் ஏன் குடியரசு தினம் கொண்டாடுகிறோம் என்று தெரியுமா? நாம் ஏன் கொண்டாடுறோம்னு கேட்கிறார். இப்போ நமது அரசியலமைப்பு சட்டம் 1900 இதெல்லாம் நம்ம சென்ற வகுப்பிலே பார்த்துட்டோம். இது இனிமே உங்களுக்கு எளிமையா இருக்கும். இப்போ இது நம்ம அரசியலமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்தது எப்போ? இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்தது எப்போ? அதுக்கப்புறம் நம்மளை யார் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க? எப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை நாம ஏற்றுக்கிட்டோம்? அதை வந்துட்டு எப்போ வந்து நடைமுறைக்கு வந்ததுன்னு தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதை தான் நாம இன்னைக்கு குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம் என்று வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க மலர்மதி. பாருங்க, ஆமாம், தாங்கள் கூறியது சரிதான். ஆனால் அந்த நாளில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறை வந்ததற்கு வேறு பல காரணங்களும் உண்டு. அப்போ ஏன் வந்துட்டு இந்த 1950 ஜனவரி 26ஆம் நாள் நம்ம அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததற்கான காரணம் வேறையும் சொல்றாங்க. அன்னைக்கு வந்தது மட்டுமல்ல, அதற்கான காரணம் நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்றேன். எப்பவுமே ஏன், எதற்கு, எப்படி, எங்கே இப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பல கேள்விகளுக்கு விடை உங்ககிட்டயே இருக்கும். அப்போ ஒவ்வொரு சின்ன வார்த்தையும் நான் கேட்குற கேள்வி எங்கெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கணும், அது ஹோம்ஒர்க்கு கண்டுபிடிச்சி அந்தந்த இடத்துல எழுதி வச்சுக்கோனீங்கன்னா நீங்கள் இதைத்தான் நீங்கள் மேல் வகுப்புல போக 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 கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டு படிக்க போறீங்களே ஒழிய அதை நான் ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளாக நீங்கள் மாணவர் இப்போவே நீங்கள் கற்றுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெரிய வகுப்புல போகும்போது எளிமையா இருக்கும். அதனால எந்த ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் அதை இங்கேயே நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்புகளை படிக்கும்போது எளிமையா இருக்கும். நல்ல அறிவாலை பிள்ளைங்களாக ஒரு சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அது நாளைக்கு உங்களுக்கு பெரிய அறிவை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதனால எந்த ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் அதை நீங்க கண்டுபிடிச்சு மாணவர். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், யாருமே இந்த வீடியோவை மாணவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. இது பெரியவங்களுக்கான கிளாஸ் கிடையாது. இது முழுக்க முழுக்க தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. அதனால அவங்களுக்கு போய் சேரணுன்றதுதான் அந்த ஒரு நோக்கத்துல தான் இந்த வீடியோவை நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால மாணவர்கள் எங்க இருந்தாலும் தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடத்துல புரிதல் இல்லாம இருக்கும். புத்தகத்தை வாசிக்காதே பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் பார்த்திருக்கேன். அவங்களுக்கு உண்டான பாடமா தான் இதை கொடுத்துருக்கேன். அதனால பெரியவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க. பயனடையட்டும், கத்துக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். எத்தனையோ பிள்ளைங்க வெளியில போயிட்டு படிக்க முடியாம சூழ்நிலைலாம் இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு வகுப்பா இருக்குன்னு தான் இதை நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால இந்த வகுப்பை வந்துட்டு மாணவர்களுக்கு பயன்படும்படி இந்த வகுப்பை போய் சேர்ந்துச்சுன்னா இது பயனுள்ள வகையில் இருக்கும் எனக்கு எடுக்கிறதுக்கு. இப்ப பாருங்க, முக்கியமாக 1929ஆம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாடு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1929 லாகூர் ஹோம்ஒர்க் உங்களுக்கு. லாகூர் எந்த மாநிலத்தில் இருக்குது, எங்க இருக்குதுன்னு பாருங்கம்மா. லாகூர் என்பது இப்போது எங்க இருக்கு, எந்த மாநிலத்தில் இருக்குது, அது இந்தியாவில் இருக்குதா இல்ல வேற எந்த நாட்டில் இருக்குதுன்னு பாருங்க. காங்கிரஸ் மாநாடு இப்ப இருக்குது இல்லையா காங்கிரஸ், அதனுடைய மாநாடு அப்போ 1929 லாகூர்ல கூடுச்சான். அங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா முழு சுயராஜ்யத்தை அடைவது என்று முழக்கம் வந்து வலுப்பெற்றது. அப்போ 1929ல லாகூர்ல வந்துட்டு காங்கிரஸினுடைய மாநாடு ஒன்று கூடியது. அதில் வந்துட்டு பூர்ண ஸ்வராஜ் என்ற ஒரு முழக்கம் வந்துட்டு வலுப்பெற்றது 29ஆம் வருஷம் வந்துட்டு, அதாவது 1929 அன்றைக்கு வந்துட்டு ஜனவரி 1929 மாநாடு கூடுதல அந்த நாள் வந்துட்டு முழக்கம் வலுப்பெற்றது. அதனைத் தொடர்ந்து 1930 ஜனவரி 26 அன்று முழு சுதந்திர நாளாக பூர்ண ஸ்வராஜ் டே என்று கொண்டாடப்பட்டது. அதாவது அன்னைக்கு வந்து முழக்கம் வலுப்பெற்றது 29ல. அதுக்கு அடுத்த ஆண்டு ஜனவரி 26 அன்று
1930 அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அறிவிச்சுட்டாங்க. அந்த நாளாவே சுதந்திர நாளாக அறிவிச்சுட்டாங்க. அதனால அந்த நாளை வந்துட்டு கொண்டாடும் விதமாகத்தான் அன்றைய தேதியை நாம இன்னைக்கு வச்சு நம்ம குடியரசு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் காரணங்கள். இதுக்கு வந்ததற்கு வேறு பல காரணங்கள் உண்டு. அந்த காரணத்தை கொடுத்திருக்காங்க. அப்போ ஏன் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ அந்த 1930 நம்ம நாடு யாருக்கு கீழ அடிமைப்பட்டு இருந்ததுன்னா, ஆங்கிலேயர்களின் கீழ அடிமைப்பட்டிருந்தது. அப்போ அடிமைப்பட்டு இருந்த ஒரு சூழல்ல நம்ம வந்துட்டு ஒரு அறிவிச்சிருக்கோம்னா, அது எத்தனை போராட்டங்கள், எத்தனை சூழ்நிலைகள் அவங்கள அறிவிச்சு, அந்த நாளை வந்து அவங்க ஏத்துட்டு இருப்பாங்க. அதனால எவ்வளவு பெரிய பின்விளைவுகள் அவங்க சந்திச்சிருப்பாங்க. ஆங்கிலேய அரசு கிட்ட. அவங்கள சிறப்பிக்க விதமாகத்தான் இந்த நாளை வந்துட்டு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அந்த நாளை வந்துட்டு எடுத்திருக்காங்க. இதுதான் அதனுடைய பின்புலம். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த நாளை இனிமே நீங்க இது வரைக்கும் நீங்க மதிக்கலைன்னா இதுக்கப்புறம் நல்லா அதுக்கு மதிச்சு போட்டுருங்க. பின் நாளில் அதுவே நமது குடியரசு தினமாக ஆனது என்றார் சமூக அறிவியலாளர் ஆறுமுகம். அரசியல் அமைப்பு சட்டம் என்றால் என்ன என்று கேட்டான் நாதன். அது பற்றி தெரிந்தவர்களுக்கு முன்னால் நான் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது. இதுதான் நம்ம அரசியலமைப்பு புத்தகம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம அரசியலமைப்பு புத்தகம், நமக்காக எழுதப்பட்ட புத்தகம் இது. இதன் வழியில தான் நாம இப்போ நடக்கிறோம். அப்போ அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால், இந்த புத்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதற்கு பதில் நான் ஒரு சில கேள்விகளை கேட்கிறேன். அதற்கு பதில் கூறுங்கள். பிறகு நான் உங்களுக்கு கேள்விகளுக்கு பதில் கூறுகிறேன் என்றார். எல்லோரும் சரி என்றபடியும் அவரது கேள்விகளை எதிர்கொள்ள தயாரானார்கள் மாணவர்கள். அப்போ நீங்கள் உங்கள் வீடுகளில் ஏதேனும் விதிகளை பின்பற்றுங்கள். உங்களுக்குன்னு வீட்டுல ஏதாவது ரூல்ஸ் இருக்கா இல்லையா? வீட்டுல அப்பா ஒரு சில வந்துட்டு கட்டுப்பாடுகள் விதிப்பார். எல்லா அப்பாவும் ஒரே மாதிரி இருக்காங்க இல்லையா? அப்ப ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு அப்பாவுடைய கட்டுப்பாடுகள் இருக்கும் தானே. அப்ப வீட்டுல நாம என்ன செய்யறோம்? பின்பற்றதானே செய்யறோம். அப்ப வீட்டுக்குன்னு ஒரு விதிகள் இருக்கத்தானே செய்யும். அந்த ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொருடைய தலைவன் யாரு? அப்பா தானே. அப்ப அப்பா குடும்ப தலைவன், அந்த வீட்டுக்கு அதிகாரம் அப்பா கிட்ட தானே இருக்கு. அப்போ அவர் விதிக்கக்கூடிய விதிகளை வந்து நம்ம பின்பற்றதானே செய்யறோம். அப்போ ஒரு வீட்லயே விதிகள் வந்துட்டு உருவாக்கப்படணும். அப்ப அந்த நாட்டுக்கான இத்தனை ஒரு 4 பேர் 10 பேர் 5 பேர் 6 பேர் இருக்கிற வீட்லயே விதிகள் இருக்குன்னா, ஒரு வீட்டுக்குண்டான விதிகள் இதுதான் இருக்கும்போது அப்போ ஒரு நாட்டுக்கான விதிகள்னு வரையறுக்கப்பட்டு அதை பின்பற்றக்கூடியது நம்ம கடமை தானே. அதைதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஆம் என்றனர். அப்போ நீங்கள் உங்கள் பள்ளியில் ஏதேனும் விதிகளை அப்போ வீட்டுல பின்பற்றீங்கன்னா விதிகள் இருக்கு, பின்பற்றுறீங்க. அப்ப பள்ளிக்குன்னு ஒரு விதி இருக்கும் தானே. பள்ளி எப்படி வேணாலும் நடக்குது. எல்லா பள்ளிகளும் ஒரே மாதிரியா இருக்குது. எல்லா பள்ளிகளுக்கும் ஆசிரியர்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பள்ளிகளுக்கு ஒவ்வொரு விதிகள்னு ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல, ஒவ்வொரு கட்டுப்பாடுகள் ஒண்ணு இருக்கலாம். அப்ப அந்த விதிகள் எல்லாம் நம்ம பின்பற்றதானே செய்யறோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்ல. அப்ப இரண்டும் ஒன்றா அல்லது வேறு வேறையானவையான்னு கேக்குறேன். அப்ப பெரும்பாலும் ரெண்டுமே. வீடு வேற பள்ளி வேற. ஏன்னா வீடு என்பது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறது, நம்மளுடைய குடும்பத்தார்கள் மட்டும் அமைந்ததுதான் வீடு. அப்போ பள்ளி என்பது என்னன்னா பல சமூகத்தை சேர்ந்த நம்ம பார்த்தோம். ஜாதி, மதம், மொழி, இனம், பாலினம், அதுக்கப்புறம் கலாச்சாரம், பண்பாடு, இது எல்லாத்தையும் வேறுபட்டு இருந்தாலும் ஒரு இடத்துல நம்ம இணைக்குது. அப்ப பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா எல்லா சக மாணவர்கள் அனைத்து வேறுபட எல்லா இணையக்கூடிய இடம் தானே பல்வி. அப்போ இரண்டுக்கும் ஒன்றா வேறு கேட்டா வேறு பெரும்பாலும் வேறு தானே அப்படின்னு. அப்ப பொது இடத்தில் நாம் சில விதிகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் தானே. அப்ப வீட்டுல ஒரு விதி இருந்தாலும் சில விதி இருந்தாலும் அதை வந்துட்டு அம்மா அப்பா ஏத்துக்குவாங்க. ஆனா பொது இடங்களுக்குன்னு ஒரு விதி இருக்குது, அது எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க தானே. அப்ப பொது இடத்துல வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டியது நம்முடைய கடமை தானே. அதை தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஆம், அவை அவசியம். அப்ப பொது இடத்துல நாம கடைபிடிக்கணும்னா அது ஏன் அவசியம்னு கேக்குறாங்க. நாம் அடுத்தவர்களை தொந்தரவு செய்யாமல் இருக்க என்றால் தமிழ்ச்செல்வி. அப்ப நம்ம ஒருத்தரை வந்துட்டு சுதந்திரம் இருக்கிறதுன்றதுக்காக நம்ம எல்லாத்தையுமே பண்ண முடியாது இல்லையா. அப்போ எந்த ஒரு சில வந்து அடுத்தவங்களையும் தொந்தரவு, இப்ப வீட்லயே தொந்தரவு செய்யறான்னா அப்ப வெளியிலயும் அதே மாதிரி இருக்கும் இல்ல. அப்போ தொந்தரவு செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் விதிகள் வந்து நம்ம பின்பற்றணும்னு சொல்லுவோம். அப்போ நம்மை அடுத்தவர்கள் யாரும் நம்மளையும் தொந்தரவு செய்யாவது இருக்கிறதா. அப்ப நாமளும் ஒருத்தரை தொந்தரவு செய்யக்கூடாது, நம்மளையும் அடுத்தவர் எப்பவுமே நம்மள ஒருத்தர் தொந்தரவு செஞ்சாங்கன்னா அந்த தொந்தரவுடைய எவ்வளவு கஷ்டம் தெரியும் இல்ல. அப்பதானே நீங்க என்ன செய்வீங்க, அடுத்தவர்கள் தொந்தரவு செய்ய மாட்டேங்கிற ஒரு உணர்வு ஏற்படும். அதுதான் அப்ப நாமளும் தொந்தரவு செய்யக்கூடாது, அடுத்தவர்களையும் நம்மளால் தொந்தரவு செய்யக்கூடாது. இதுதான் இங்க சொல்றாங்க. அப்போ ஆம், நீங்கள் கூறிய காரணங்கள் ஏற்புடையவைதான். அதே நேரம் விதிகளை பின்பற்ற சொல்லி யாரேனும் உங்களை கட்டாயப்படுத்தினால் அப்போது எப்படி உணர்வீர்கள்? அப்போ
விதிகள் எல்லாம் கரெக்டு தான், எல்லாமே கரெக்டான நீங்க சொல்றதுக்கு காரணங்கள்லாம் ஏத்துக்கிறேன். அதே மாதிரி இப்ப விதிகள் இருக்குது, ரூல்ஸு நெறைய இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க பின்பற்ற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினா அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் கடினமாக. அப்படிதான் நம்மள யார் வந்துட்டு நம்மள ஆட்சி செஞ்ச ஆங்கிலேயர்கள் வந்துட்டு அவங்களுடைய விதிகளை வந்து நம்மள பின்பற்ற சொல்லி கட்டாயப்படுத்துனாங்க. அது நமக்கு எப்படி இருந்தது? கடினமாக இருந்தது. ஆனா இப்ப என்ன சொல்றேன் பாரு, அப்ப உங்களுக்கான விதிகளை நீங்களே உருவாக்கும்போது அதை எப்படி உணர்வீர்கள்? மகிழ்ச்சியாகவும், பெருமையாகவும் இருக்கும். அப்ப நீயே ஒரு வேலை உனக்குன்னு செய்ற. அது எப்படி இருக்கும்? அது மகிழ்ச்சியாகவும், நீயே செஞ்சேன்னா அது ஒரு பெருமையாகவும் தானே இருக்கும். அததான் இங்க சொல்றாங்க. அப்ப யாராவது ஒருத்தர் திணிச்சாங்கன்னா, அது கடினமாக இருக்கும். நமக்கு நாமளே அத எடுத்துக்கிட்டோம்னா, அது மகிழ்ச்சியா நீ செய்ய வேண்டியது, உனக்கு தேவையானத நீயே செஞ்சுக்கிட்டன்னா, அது பெருமையாகவும் இருக்கு. பெருமையா எடுத்துட்டு தான் எப்பவுமே பெருமை தானே அடைவாய். மகிழ்ச்சியாகத்தானே இருக்கும். அததான் சொல்றாங்க. அப்ப எல்லோரும் ஆமோதிப்பதைப் போல தலையசைத்தனம். அரசியலமைப்பு சட்டம் ஒரு நாட்டிற்கு தேவையான சில அடிப்படை விதிகள், கொள்கைகளை உருவாக்கி ஆ ஆவணப்படுத்துவதோடு தனது குடிமக்களின் உரிமைகள், கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வரையறுக்கிறது. பிறகு அச்சட்டத்தின் துணையோடு தான் அந்த நாடு ஆளப்படும். அப்போ அரசியலமைப்பு சட்டம் ஒரு நாட்டிற்கு தேவையான அடிப்படை விதிகள். ஒரு நாட்டிற்கு தேவையான விதிகள் என்ன இருக்கு? அடிப்படை விதிகள். அப்போ கொள்கைகள் என்ன இருக்கு? நமக்கு உண்டான கொள்கைகள் என்ன? அப்போ விதிகள் என்ன? அது அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு ஆவணம் தான் அந்த அரசியலமைப்பு புத்தகம். நமது தனது குடிமக்களின் உரிமைகள், மக்களினுடைய உரிமைகள் மற்றும் கடமைகள், அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் வரையறுக்கப்பட்டது தான் வந்துட்டு இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற புத்தகத்தில் இருக்கிற சட்டங்கள். அதன் துணையோடு தான் என்ன ஆகுதுன்னா இந்த நாடு வந்து ஆளப்படுகிறது. இந்த சட்டத்தின் துணையோடு தான் இந்த நாடு வந்து ஆளப்படுகிறது. அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எவையெல்லாம் இடம்பெற்றுள்ளன என்று கேட்டால் தீபிகா. அப்ப இந்திய சட்ட புத்தகத்துல என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்கும். அப்ப நம்ம நாட்டில் இயற்றக்கூடிய சட்டங்களிலேயே உயர்ந்தபட்ச சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். அதற்கு மேல எதனா சட்டம் நமக்குன்றது இருக்கா? இல்லை. நமக்கு யாராவது திரிச்சிருக்காங்களா? இல்லை. அப்ப நாமளே வந்துட்டு நமக்கு இங்க தானே படிச்சீங்க, இந்த சட்டங்கள் வந்துட்டு நீயே உனக்காக உருவாக்கிக்கிட்டா எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியும் பெருமை தான் இருக்கும். அப்படி உருவாக்கப்பட்ட புத்தகம் தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகம். அதுதான் நம்ம நாட்டிற்கே உயர்ந்தபட்ச சட்டத்தை வந்து நமக்கு வழங்குகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ இது அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுப்பது, கட்டமைப்புகள், வழிமுறைகள், அதிகாரம் ஆகியவற்றை என்னெல்லாம் கொடுக்குது? அடிப்படை அரசியல் கொள்கைகளை கொடுக்குது. நமக்கு உண்டான என்னெல்லாம் கொள்கைகள் அதை வரையறுக்குது, கட்டமைப்புகள் ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது, வழிமுறைகள் அதையெல்லாம் பின்பற்றக்கூடிய வழிமுறைகள், அதிகாரம், இவை அனைத்தையும் தான் இந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகம் வந்து நமக்கு கொடுக்குது. அரச நிறுவனங்களின் கடமைகளை இப்போ அரசு நம்மளை வந்துட்டு நடத்திட்டு நமக்குன்னு ஒரு அரசு இருக்குது. அந்த அரசுக்குடைய நிறுவனங்களுக்கு வந்து கடமையை வந்து பட்டியலிடுது. அப்போ அரசுக்கான கடமையை வந்து பட்டியலிடுது. குடிமக்களினுடைய அடிப்படை உரிமைகளை வந்துட்டு மற்றும் கடமைகளையும் நிர்ணயம் செய்வதோடு வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்குவது ஆகியவற்றின் வழியே ஒரு ஒட்டுமொத்த கட்டமைப்பின் அமைப்பு தருகிறது. அரசு நிறுவனங்களுடைய கடமை கொடுக்குது. அரசு நிறுவனங்களுக்கு அதற்குண்டான கடமைகளை பட்டியலிடுது. குடிமக்களுக்கான அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளை வந்து நிர்ணயம் செய்வது, அது மட்டுமல்லாமல் அரசுக்குண்டான வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்குவது, அவற்றின் வழியே ஒரு ஒட்டுமொத்த கட்டமைப்பை தான் இந்த அரசியலமைப்பு புத்தகம் வந்து நமக்கு வழங்குகிறது. இதற்கான ஆரம்பகட்ட பணிகள் எப்பொழுது தொடங்கப்பட்டன? அப்ப அரசியலமைப்பு புத்தகம் வந்துட்டு எப்படி வந்து அதுக்கான ஆரம்ப கட்ட பணிகள் வந்து எப்போது தொடங்கப்பட்டது என்று கிறிஸ்டோபர் வந்து கேட்கிறான். இது பாருங்க, இதுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க. யாராவது தெரியுதான்னு பாருங்க. இது எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருடைய பிக்சர் யார் இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மாணவர்கள் இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தா யாருன்றது தெரிஞ்சிருக்காது இருக்கணும். உங்களுடைய 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு இந்த படத்துல உள்ளது இவர் யாருன்னு பாருங்க, இவர் யாருன்னு பாருங்க, தேடுங்க. இது மாதிரி எல்லாம் இந்த பிக்சரை எடுத்து தேடி பாருங்க. தெரியலன்னா பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லாட்டி ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தேடுங்க. தேடினாதான் உங்களுக்கு இன்னும் அறிவு வந்துட்டு தேட தேட தான் அது வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே இருந்தால் அந்த அங்கேயே தான் இருக்கும், அது தேங்கியே தான் கிடக்கும். அதனால என்ன விஷயம் தேடுதோ தேடுங்க. ஒரே ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு தெரியலனா கூட தேடுங்க. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 389 உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதன் தலைவராக முனைவர்
ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து எப்போ உருவாக்குனாங்கன்னு கேட்டாங்க இல்லையா, தொடங்கப்பட்டது எப்பன்ட்டு. அப்போ இந்தியாவின் பல்வேறு பகுதிகள், அப்போ இந்தியா என்ற ஒரு நாட்டுல பல்வேறு பகுதிகள் எல்லா இடத்துல இந்த உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் இங்க. அப்போ நம்ம இந்தியா என்ற ஒரு இந்தியாவில் பல்வேறு பகுதின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது, ஏற்கனவே உங்களுக்கு சென்ற வகுப்பிலேயே அதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதனால இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது, அப்போ இந்த மாநிலத்திலிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் இந்த 389 உறுப்பினர்கள். அவங்க தான் வந்து இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தை என்ற உருவாக்கப்பட்டது. எப்போன்னா 1946ல் அதன் தலைவராக செயல்பட்டவர் தான் ராஜேந்திர பிரசாத். இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். எத்தனை மாநிலங்கள் நம்ம இந்தியாவில் இருக்குதுன்ட்டு தேடுங்க மாணவர்கள். இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்த இந்த தேடி இங்க நீங்க எழுதி வைக்கிறீங்க. அப்புறம் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்த வேறு முக்கிய உறுப்பினர்கள் யார்? அப்போ இந்த அமைப்புக்கு தலைவர் இவருனா அப்போ வேறு யாரெல்லாம் இடம்பெற்றிருந்தாங்கன்னு கேட்குறாங்க. ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு உட்பட பலர் இந்த அமைப்பில் வந்து இடம்பெற்றனர். அப்போ இந்த 389 உறுப்பினர்கள் கொண்ட நிர்ணய மன்றத்திற்கு ராஜேந்திர பிரசாத் தான் தலைவர்னா, அப்போ வேறு யாரெல்லாம் இருந்தாங்கன்னா இவங்களெல்லாம் இதுல கொடுத்துருக்காங்க, இந்த அமைப்புல வந்து இடம்பெற்றிருந்தாங்கன்ட்டு. இப்போ இந்த அமைப்பில் பெண்கள் எத்தனை பேர் இருந்தார்கள் என்று கேட்டாங்க. அப்போ இந்த பாருங்க, இதுதான் இந்த அமைப்பு. இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்கள் இவங்க தான். 15 பெண் உறுப்பினர்கள் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்தனர். 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாம அங்க பாட்டது யாருன்னு பாருங்க. இது வந்துட்டு 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு. இது வந்து வரைவு குழு தான் வந்துட்டு 7 பேர் கொண்ட குழு. இது பாருங்க 389 பேர் கொண்டது அரசியல் நிர்ணய மன்றம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் தான் இது. இதனுடைய தலைவர் தான் ராஜேந்திர பிரசாத். இது மொத்தம் 389 பேர் உறுப்பினர்கள் கொண்டது. இதுல தான் பாத்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல், ஜவஹர்லால் நேரு, அது மட்டும் அல்ல பெண் தலைவர்கள், பெண் உறுப்பினர்கள் வந்து 15 பெண் உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. அதுல விஜயலட்சுமி பண்டிட்னு ஒருத்தரையும் சரோஜினி நாயுடு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து இதுல பாருங்க, சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டதுல 7 பேர் இருந்திருப்பாங்க. இதுலதான் இவர் தலைவர் யாருன்னு பாருங்க. அப்போ 7 பேர் கொண்ட இதுல 7 பேர் யாரெல்லாம் தலைவர்னு பாருங்க, யார் உறுப்பினர்கள் பாருங்க. அப்ப 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் இதற்கான ஆலோசகராக BN ராவ் நியமிக்கப்பட்டார். அப்போ தலைவராக இவருக்கு இருந்தாலும் இவருக்கு ஆலோசனை எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிடாது இல்லையா. அப்போ அவருக்கு சின்ன சின்னதா அங்கங்க கொஞ்சம் சந்தேகம் இருக்கும்போது அதை எடுத்து கொடுத்து ஒரு அட்வைசர் வேணும் இல்லையா, ஆலோசகர் ஆலோசனை வழங்குறதுக்கு. அப்படி ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா இவரும் அவருக்கு ஈக்குவலான ஒரு சட்ட வல்லுநராக இருந்தது தான் அவருக்கு கூட அட்வைசரா வச்சிருப்பாங்க. அப்ப BN ராவ் வந்து நியமிக்கப்பட்டாரு. இக்குழுவின் முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெற்றது. அப்போ இந்த குழு ஒன்று அமைச்சிட்டாங்க. அதுல 7 பேர் கொண்ட குழு. அதன் தலைவராக தான் அம்பேத்கர் இருந்தாரு. அதன் ஆலோசகராக யாருன்னா BN ராவ் வந்து நியமிக்கப்பட்டார். அப்போ அமைச்சிட்டாங்க, ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க, அதற்குண்டான ஒரு ஆலோசகரையும் தேர்ந்தெடுத்தாங்க, உறுப்பினர்கள் 7 பேரும் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்போ அந்த கூட்டம் வந்து கூடணும் இல்லையா. அப்படி கூட்டப்பட்ட கூட்டம் தான் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9ஆம் தேதி வந்து முதல்ல இந்த கூட்டத்தை அமைப்பை உருவாக்கி முதல் கூட்டம் நடத்தப்பட்டது. அன்றே அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் வேலைகளும் தொடங்கி. அப்போ இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்துட்டு எழுதக்கூடிய வேலை யாருக்கு கொடுத்தாங்கன்னா இந்த 7 பேர் கொண்ட குழு கிட்ட தான் கொடுத்தாங்க. இந்த மன்றம் வந்துட்டு இவங்களுக்கு அந்த வேலையை செய்யறதுக்கு இந்த 389 பேர் அடங்கிய இந்த அமைப்பு வந்துட்டு இந்த அரசியலமைப்பு புத்தகத்தை உருவாக்குறதுக்கு இந்த 7 பேருக்கு வழங்கப்பட்டது தான் இந்த அமைப்பு, இந்த குழு உருவாக்கப்பட்டது. அப்ப பாருங்க, அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுறார். ஏன் அவ்வாறு அழைக்கப்படுறாரு? நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம், இனத்தின் அடிப்படையில, மதத்தின் அடிப்படையில பிரிக்கப்படும், ஜாதியின் அடிப்படையிலன்னு சொல்லிட்டு. அப்போ சென்ற வகுப்புல பார்த்தோம், ஜாதியின் அடிப்படையில வந்துட்டு அவர் வந்துட்டு சின்ன வயதிலேயே தாக்கப்பட்டுறது அந்த வார்த்தையால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ வந்து என்னவா வந்து நிற்கிறாரு, நம்ம இந்திய அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கே ஒரு காரணமாக தந்தையாக கருதப்படுறான்னு கொடுத்தாங்க. எதை அடிப்படையாக கொண்டு இதை எழுதினாங்க? அப்போ காரணம், எல்லாத்துக்கும் காரணம் எப்படி வந்துட்டு கொடுத்துட்டாங்க, அதை எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இல்லை, எதையாவது ஒண்ணு வச்சுதானே எழுதியிருப்பாங்க. அப்ப எதை அடிப்படையாக கொண்டு எழுதினார்கள்னு கேட்கிறாங்க. இக்குழுவினர் எத்தனை பேர்னா 7 பேர் கொண்ட குழுவுன்னு பார்த்துட்டு இல்லையா. இந்த 7 பேர் கொண்ட குழு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, அமெரிக்கா,
அன்றைய சோவியத் ரஷ்யா, இப்போ நீங்கள் ரஷ்யான்னு சொல்கிறீங்களா, அது அன்றைய சோவியத் ரஷ்யா, பிரான்ஸு, சுவிட்சர்லாந்து, சுவிட்சர்லாந்து உட்பட 60 நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்களை வாசித்து, இன்னைக்கு நம்ம புத்தகத்தையே நம்மளால வாசிக்க முடியல, அந்த 7 பேர் 60 நாடுகளில் இருக்கிற அரசியலமைப்பு சட்டங்களை எல்லாம் வாசித்து அவற்றில் இருந்த சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கலாம். அதாவது நம்ம ஒரு புத்தகத்தையே நம்மளால வாசிக்க முடியல, 60 நாடுகளில் இருக்கிற அரசியலமைப்பு சட்டங்களை எல்லாம் வாசித்து அதில் எதெல்லாம் சிறப்பான பகுதிகளாக அதை நமக்கு மாதிரியாக எடுத்துக்கிட்டு நம்ம மக்களுக்கு தேவையான மாதிரி அதை எடுத்துக்கிட்டு எழுதினாங்கன்னு சொல்றாங்க. இதை தொடர்ச்சியாக ஒரே முயற்சியில் எழுதினார்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்துட்டாங்க 60 நாடுல இருந்து 60 நாடு வாசிச்சு அப்படியே ஒரே முயற்சியிலேயே எழுதிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் சுமார் 2000 திருத்தங்கள், அதாவது 2000 1 2 இல்ல, கிட்டத்தட்ட 2000 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அது நம்ம அரசியல் அமைப்புக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்குதுன்றாங்க. அது திருத்தங்கள்னா அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவாங்கம்மா. அப்போ எப்போது இதை எழுதி முடிக்கப்பட்டதுன்றாங்க. அப்போ இத்தனை திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. அப்போ இத்தனை திருத்தங்கள் கொண்டு வந்தது அது எப்போதான் எழுதி முடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் கடந்த நிலையில் 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் முழுமையான அரசியலமைப்பு சட்டம் தயாராயிடுச்சு. அப்போ ஒரு மன்றம் 389 பேர் கொண்ட ஒரு அரசியல் நிர்ணய மன்றம் ஒன்று உருவாக்குறாங்க 46ல. அதன் தலைவர் தான் ராஜேந்திர பிரசாத். மற்றும் இதுல இத்தனை தலைவர்கள், பெண் தலைவர்கள் 15 பேர் இருந்தாங்க. அதுக்கு அரசியலமைப்பு உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்டதான் சட்ட வரைவு குழு என்பதுதான் இது யாரு தலைவர் என்பது அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு அம்பேத்கரை தலைவராக கொண்ட உருவாக்கப்பட்டது. அதன் ஆலோசகர் தான் BN ராவ். இது எப்போ அமைக்கப்பட்ட முதல் கூட்டம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9 1946. அதில் 2000த்திற்கு மேற்பட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறைக்கு இல்லை, ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. இப்போ இந்த மன்றம் இந்த 389 பேர் அடங்கிய மன்றம் இதை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க எழுதி கொடுத்தது திருத்தங்கள்லாம் 2000 திருத்தங்கள் பண்ணிட்டு ஒரு நாள் ஏற்றுக்கிறாங்க. அந்த நாள் தான் 1946 நவம்பர் 26 அன்று முழுமையான அரசியலமைப்பு சட்டம் தயாராயிடுச்சு அன்று. இதுதான் அன்றைக்கு ஏற்றுக்கொண்டது. அப்போ இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசியலமைப்பு சட்டத்தை அன்றுதான் ஏற்றுக்கொண்டது. அப்போ அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தினுடைய அரசியலமைப்பு புத்தகத்தை ஏற்றுக்கிட்டாங்க இந்த மன்றம் ஆகையால் தான் அந்த நாளை அரசியலமைப்பு சட்ட நாளாக ஆண்டுதோறும் நாம் கொண்டாடுகிறோம். அப்போ இந்த நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொண்டாங்க இல்லையா இந்த புத்தகத்தை, அவங்க வழங்கியதை இந்த 7 பேர் கொண்ட குழு எழுதி முடிச்சுட்டு கொடுத்ததை ஏற்றுக்கொண்டாங்க இல்லையா இந்த அமைப்பு, அந்த நாள் தான் என்ன சொல்றாங்கன்னா அரசியலமைப்பு சட்ட நாளாக ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம், அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளுன்னு சொல்றாங்க. அப்போ நாம் என்றார் ஆறுமுகம், அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது என்று கேட்டான். அப்போ 60 நாடுகளிலிருந்து சட்டங்களை அதன் சிறப்பான பகுதிகளை எடுத்துக்கிட்டு நாம அதற்கான ஒரு அமௌண்ட் செலவாயிருக்கு இல்லையா, அது எவ்வளவு ரூபாய் செலவாச்சு. அப்போ 64 லட்சம் ரூபாய் இதற்கென. அப்போ அன்றைய காலகட்டத்திலே 64 லட்சம் என்பதுன்னா அப்போ இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய தொகையாக இருக்குன்னு பாருங்க. அப்போ 64 லட்சம் இதற்கான செலவு செய்யப்பட்டதுன்றாங்க. நமது அரசியலமைப்பு சட்டத்தின் நோக்கம் தான். அப்போ இந்த சட்டத்துல எதுக்காக இதை எழுதுனாங்க, என்னதான் அதனுடைய நோக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமது அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்குமான இந்த முகப்புரை இருக்குது இல்லையா, நம்ம புத்தகம் இருக்குது, அந்த புத்தகத்தினுடைய ஃப்ரண்ட் பேஜ் இருக்குது இல்லையா, அதே மாதிரி எப்படி ஒரு அட்டை இருக்குதுல்ல முதல் பக்கம், அதுதான் இந்த முகப்புரைன்னு சொல்றாங்க. அப்போ இந்த புத்தகத்துல என்னதான் சொல்லியிருக்குதுன்னு சொல்றாங்க. முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்கும், அப்போ நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே சரி, நீதி, சுதந்திரம், சமத்துவம் உறுதி செய்வதோடு சுகாதாரத்தையும் வலியுறுத்தும். அதாவது எல்லாருக்கும் நீதி கிடைக்கணும், எல்லோரும் சுதந்திரமா இருக்கணும், எல்லோரும் சமத்துவத்தோடு இருக்கணும், எல்லோரும் சகோதரத்தோடு இருக்கிறதுக்கு சகோதரத்துவமா இருக்கிறதுக்கு வலியுறுத்துறது தான் இந்த முகப்புரைன்னு சொல்றாங்க. முகப்புரை என்றால் என்ன, இதுதான் நம்ம இந்தியாவுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தினுடைய முகப்புரை பாருங்க. அப்போ அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை. அப்போ அந்த புத்தகம் இருக்குது, அந்த புத்தகத்தினுடைய முன் பக்கம் தான் என்னன்றாங்க முகப்புரை என்று அழைக்கப்படும். அப்போ முன்னுரை தான் முகப்புரை. அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மத சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்று வரையும். அப்போ இந்த முன்னுரையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இந்தியாவை இறையாண்மை என்ன சொல்லியிருக்கோம், எந்த ஒரு நாட்டினுடைய
எந்த ஒரு நாட்டினுக்கும் இல்லாம நமக்கு நாமேன்னு சொல்லிட்டு தானே பார்த்தோம். அப்ப எந்த ஒரு நாட்டிற்கு கீழே இல்லாம நமக்கு நாமே ஏற்றிக்கொள்வது தான் பார்த்தோம். அந்த மாதிரி எந்த ஒரு நாட்டுக்கு கீழே இல்லாம சமத்துவத்தோடும் மத சார்பின்மையோடும் மக்களாட்சி கொண்ட குடியரசு தான் என்று இந்த புத்தகத்தினுடைய முகப்புரை வரையறுக்குது. அப்ப இறையாண்மை என்பது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரம். அப்ப இறையாண்மை என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த புத்தகம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தையே வழங்குது. ஏன்னா ஆங்கிலேயர்களுக்கு கீழே இருந்த நாம இப்ப நமக்கு நாமே சட்டம் இயற்றி கொண்டது. அதான் சொன்னீங்க, நமக்கு நாமே ஏற்றிக்கிட்டா எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குன்னு தானே பார்த்தோம். அதுதான் நமக்கு நாமே ஏற்றிக்கொண்டதுனால நமக்கே முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அந்த இறையாண்மை என்ற வார்த்தை. அப்ப நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றம்னா எங்க இருக்கு, சட்டமன்றம் எங்க இருக்கு, நாடாளுமன்றம்னா என்ன, சட்டமன்றம்னா என்ன, இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். இது எங்க இருக்குன்னு பாருங்க. இது யார் இப்போதைக்கு நாடாளுமன்றத்தில் யார் ஆட்சி புரியுறாங்க, யாரெல்லாம் இருக்காங்க, இப்படி தேடுங்கம்மா. சின்ன சின்ன வார்த்தையா தேடுங்க. அவர்களிடம் நிறைவேற்றும் அதிகாரம் இருக்கிறது. அப்போ யார் இந்த நாடாளுமன்றத்துல சட்டமன்றத்துல உறுப்பினர்கள் இருக்கிறாங்களோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இருக்கிறாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்களிடம் நிறைவேற்றும் அதிகாரம் இருக்கு. அப்ப இந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னா, நாடாளுமன்றத்திலேயே சட்டமன்றத்திலேயே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அவர்களிடம் தான் இந்த நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் இருக்குது. அப்போ இப்படியாக ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தையே இறையாண்மை என்கிறோம். அப்போ இறையாண்மை என்பது நமக்கு நாமளே ஏற்றிக்கொள்ளுது, நமக்கு தேவையான மாதிரி ஏற்றி நமக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது தான் அதிகாரத்தோடு இருக்கிறது தான் இந்த இறையாண்மை என்பது சொல்லுது. அப்போ அதுதான் இந்த புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. மத சார்பின்மைனா என்ன? அப்போ மத சார்பின்மைனா என்ன? மக்கள் தங்கள் விரும்பியபடி வெவ்வேறு இறைனா கடவுள் இறை நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கைன்னு சொல்லு இல்லையா, அதுதான் மத நம்பிக்கை. அப்போ கடவுள் நம்பிக்கை, பல கடவுள் தெய்வங்கள் இருக்காங்க, பல இறைவன் இருக்காங்க. அதுதான் வெவ்வேறு இறை நம்பிக்கை இருக்கலாம், வெவ்வேறு மத நம்பிக்கைகள் கொண்டவராக மக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருப்பினும் அனுமதிக்கும் சட்டம் அப்படி இருந்தாலும் அதை இருக்கிறதுக்கு கொண்டவர்களாக இருக்க அனுமதிக்கும் சட்டம் அவர்களுக்கு ஒரே விதமான பாகுபாடற்ற உரிமைகளை வழங்குறது. நீ எப்படிப்பட்ட இறை நம்பிக்கைனா வழிபடு, எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உனக்கும் என்ன இருக்குது, அனுமதிக்கும் சட்டத்துல அனுமதிக்கிறாங்க. எந்த ஒரு மதத்தையும் எந்த ஒரு இறைவனையும் வழிபடுறதுக்கு சட்டத்துல இடம் ஒன்றுன்னு கொடுத்துறாங்க. அவர்களுக்கு ஒரே விதமான பாகுபாடு பற்ற எந்த ஒரு பாகுபாடு நான் பார்த்து இல்லையா, பாகுபாடு எதன் அடிப்படையில பார்க்கப்படுகிறது, அது எதுவுமே இல்லாம எல்லாருக்கும் சம உரிமைகள் வழங்கப்படுவதுதான் இந்த புத்தகத்தில்னு சொல்றாங்க. அப்ப அரசிற்கு மதம் என்று ஒன்று கிடையாது என்பதால் அரசு அனைத்து மதங்களையும் ஒரே தளத்தில் வைத்து பார்க்கிறது. எப்படி மதம் அரசு நம்மளை வழிநடத்துதுன்னா அப்ப அரசுக்குன்னு ஒரு மதம் இருக்குதா, இல்லைன்றாங்க. அப்ப அரசு எல்லா மதங்கள் பல மதங்கள் நம்ம நாட்டுல இருக்குது, ஆனா பல மதங்களையும் ஒரே தளத்தில் வைத்துதான் நம்ம அரசு பார்க்குதுன்றோம். அப்ப இந்திய அரசு சட்டமன்றம்னா என்னன்னா நாடாளுமன்றம். இந்த நாடாளுமன்றம் எங்க இருக்குன்னு பாருங்க, வழியேதான் ஆளப்படுது. அப்ப இந்திய அரசு நம்ம நாடு யாரால ஆளப்படுதுன்னா நாடாளுமன்றத்தின் வழியே தான் ஆளப்படுகிறது இல்லையான்னு கேட்க. ஆம், இந்திய அரசியலமைப்பு சட்டமானது மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறையை அதாவது இந்திய அரசு சட்டம் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற ஆட்சி முறை, அதாவது பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சொல்றாங்க. அதாவது பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்களும் சட்டம் நமக்காக உருவாக்கி அதை இயற்றக்கூடிய ஆட்சியில தான் நாம பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் சொல்றாங்க. பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, நிர்வாகம் பண்ணுங்க. அப்போ சட்டமும் நிர்வாகமும் இணைந்துதான் இந்த அரசு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகை செய்துள்ளது. அதன்படி நிறைவேற்று அதிகாரம் சட்டமன்றத்தின் நாடாளுமன்றத்தின் கூட்டு பொறுப்பாக, அதாவது இதுதான் சட்டமன்றமும் சரி நாடாளுமன்றமும் அந்த ஆளக்கூடிய எப்போ ஆளுங்கட்சி அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி ஆட்சி அமைக்கும். அப்படி அந்த ஆட்சி அமைக்கிற நாடாளுமன்றம் தான் இந்த சட்டத்தை இயற்றும். அதுதான் இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அடிப்படை உரிமை என்றால் என்ன? அப்போ ஒரு குடிமக்களுக்கும் ஒரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமைகளே அடிப்படை உரிமைகள். அப்போ மிக தேவையானது எல்லாமே நிறைய தேவை, அது எல்லாத்தையுமே கொடுக்க முடியுமா அரசால? எது மிக முக்கியமானது? இப்போ எப்படி நமக்கு அடிப்படை தேவை என்ன? உணவு, உயிர், உடை. உணவு, உடை, உறைவிடம், இதுதானே நாம சொல்லுவோம். அதே மாதிரி எப்படி ஒரு அடிப்படை தேவையோ அதே மாதிரி அரசு நமக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கிய தேவைத்தானதை எல்லாத்தையும் கொடுக்க முடியாதுல்ல. அப்ப மிக தேவையான அடிப்படை உரிமைகளை தான் என்று அழைக்கப்படுது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமைகளை அடிப்படை உரிமை, எல்லா உரிமையும் கொடுக்க முடியாது. எது
அவசியமோ அதை தான் வந்து அடிப்படை உரிமையா கொடுக்க முடியும். அப்போ அவை என்னென்னன்னு கேட்குறேன். சம உரிமை, சம உரிமை எல்லாத்துலயும் சம உரிமை. எதுலெல்லாம் சம உரிமைன்னு பார்க்கணும். சுதந்திரம் உரிமை எல்லாத்துலயும் சுதந்திரமா இல்லை, எதெல்லாம் சுதந்திர உரிமை, சுதந்திரமா செயல்படுத்தி எதுலெல்லாம் உரிமை இருக்குது. சுரண்டலுக்கு எதிரான உரிமை, எவ்வாறெல்லாம் நம்ம சுரண்டப்படுறோம் அதுல இருந்து நம்ம எப்படி எல்லாம் உரிமை வந்து நம்மளுடைய உரிமை சுரண்டலிருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய உரிமை. சுதந்திரம், சமய உரிமை, நம்ம சமயத்தை சாரக்கூடிய உரிமை இருக்குது இல்லையா, நம்முடைய சமயம் பண்பாடெல்லாம் பார்த்து இல்லையா, அதுதான் வந்து எந்த ஒரு சமயத்தையும் பின்பற்றக்கூடிய உரிமை. கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, இதை பின்பற்றக்கூடிய உரிமை. எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்கு பண்பாடு கலாச்சாரம் எல்லாம், வேறுபட்டு தானே இருக்கு. அப்ப நம்ம பண்பாட்டையும் கலாச்சாரையும் பின்பற்றக்கூடிய உரிமை. கல்வி பெற உரிமை, இது எல்லாம் தான் நம்ம பெறும் உரிமை. சட்டத்திற்கு தீர்வும், நம்ம சட்டத்தில் வந்து அடிப்படை உரிமையில உரிமை கிடைக்கலன்னா சட்டத்தின் மூலம் தீர்வு பெறக்கூடிய உரிமை இன்றியமையாத உரிமைகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன்றாங்க. அப்போ அடிப்படை உரிமைகள்லாம் எதெல்லாம் சொல்றாங்க. ஒன்னிலிருந்து சம உரிமை, ஒன்று வந்து சம உரிமை. இரண்டாவது என்னன்னா சுதந்திரமாக செயல்படும் உரிமை. மூன்றாவது பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. நான்காவது பார்த்தீங்கன்னா சுதந்திர சமய உரிமை. கலாச்சாரம், கல்வி பெறும் உரிமை. சட்ட தீர்வு பெறும் உரிமை. அப்போ சமமான உரிமை எதுலெல்லாம் நமக்கு சமம் அப்படின்றது ஒரு உரிமை. சுதந்திரமாக செயல்படுறது, எதுலெல்லாம் நம்ம சுதந்திரமாக செயல்பட முடியுன்ற உரிமை. எங்கெல்லாம் நம்ம சுரண்டப்படுறோமோ அதற்கு எதிரான உரிமை, எதுலெல்லாம் நம்ம சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் எதுலெல்லாம் நம்ம சுரண்டப்படும் போது அதிலிருந்து மீளக்கூடியதான் உரிமை, சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை, சுதந்திர சமய உரிமை, சமயத்தை வந்துட்டு நம்ம சமயத்தை வந்து பின்பற்றக்கூடிய உரிமை. நம்முடைய கலாச்சாரத்துல உரிமை, நம்முடைய கல்வி பெறத்துக்கு உரிமை. அதுக்கப்புறம் நமக்கு அடிப்படை உரிமைகளை வந்துட்டு அதுல வந்து அதாவது மீறப்படும் போது அதன் சட்டத்தின் மூலம் தீர்வு பெறக்கூடிய உரிமைன்னு கொடுக்குறாங்க. எத்தனை வகையான உரிமை வந்து 6 வகையான அடிப்படை உரிமைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அப்போ வழிகாட்டு நெறிமுறை என்று கூறினார். அது என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வழிகாட்டு நெறி, அரசுகள் சட்டம் இயற்றும் போதும் ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்களை அரசியலமைப்பு சட்டம் வழங்குது. அதாவது அரசு வந்துட்டு யாருன்னு சொல்லிட்டோம், பெரிய அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி தான் ஆட்சி அமைக்கும் சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க தானே சட்டம் இயற்றுறாங்க. அப்போ அவங்க சட்டம் இயற்றும் போது கவனத்தில் கொள்ள வேண்டியது சில விஷயங்கள் சொல்றாங்க. அரசுகள் சட்டம் இயற்றும் போதும் ஆட்சி செய்யும் போதும், நீ சட்டம் இயற்றினாலும் சரி ஆட்சி புரியும் போதும் சரி, கவனத்தில் கொள்ள வேண்டிய அரசுக்குன்னு சில வழிகள் கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு வழிகாட்டல்கள் அரசியலமைப்பு சட்டம் வந்து வழங்கியிருக்கு. இவை கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டியது அல்ல என்றாலும் கவனத்தில் கொள்ள வேண்டியது. எப்படி வந்துட்டு அடிப்படை உரிமைகள் வந்து உனக்கு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி வந்து அரசுக்கு வந்துட்டு நீ சட்டம் இயற்றும் போதும் சரி, அதே மாதிரி நீ ஆட்சி செய்யும் போதும் சரி, நீ கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல் உனக்கு இந்த புத்தகத்தில் கொடுக்குறேன். அதை நீ கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டியது இல்லைனாலும், ஏன்னா நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுக்கும்போது எல்லாத்தையும் உன்னால பண்ண முடியினாலும் அதை நீ கவனத்தில் கொண்டு என்ன செய்யணும், ஆட்சி செய்யணும். அதே மாதிரி வந்து சட்டம் இயற்றணும்னு சொல்லியிருப்பாங்க அரசுக்கு. அப்போ வயது வந்தோர் வாக்குரிமை என்பது என்னன்னு கேட்கலாம். 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் வாக்களிக்கும் உரிமையை பெறுகிறார்கள். யாருக்குன்னா எத்தனை வயதுனா 18 வயது யாரெல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சோ அவங்கெல்லாம் இந்திய குடிமகனாக இருந்தால் ஒவ்வொருவருக்கும் வாக்களிக்கணும் என்னது ஓட்டு போடக்கூடிய உரிமை வந்து பெறுகிறார்கள் என்றாங்க. அப்போ இந்த உரிமையை அவர்கள் பெறுவதற்கு ஜாதி, மதம், பாலினம், பொருளாதார அடுக்கு, அதாவது பொருளாதாரத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் உட்பட எதுவும் தடையாக இருக்க முடியாதுன்னு தானே நம்ம பார்த்தோம். விதி வந்து 15ல பார்த்தோம் இல்லையா சென்ற வகுப்புல. அப்ப இதையெல்லாம் நீ ஓட்டு போடணும்னா இந்த வாக்களிக்கக்கூடிய உரிமையில ஜாதி அடிப்படையிலையோ மதத்தினுடைய அடிப்படையிலையோ, நீ பாலின ஆண் பெண் என்ற பாலின அடிப்படையிலையோ, நீ பொருளாதாரத்துல வசதி உயர்வு தாழ்வு என்ற ஏற்றத்தின் அடிப்படையிலையோ இதெல்லாம் தடையாக இருக்காது. என்ன இருக்குது, 18 வயது ஆயிருந்தா நீ இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்துல வாக்களிக்கும் உரிமை பெறுறன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ உரிமைகளை போலவே ஒவ்வொருக்கும் குடிமக்களுக்கும் கடமை இருக்குதான்னு கேட்கிறேன். அப்போ உரிமை இருக்குது குடிமக்களுக்கு, அப்போ கடமை இருக்கும் அல்லையான்னு கேட்கிறேன். ஆம், இருக்கின்றன. தேசிய கொடியும் நம்ம உரிமை எத்தனைன்னு பார்த்தோம், 6ன்னு பார்த்தோம். இப்போ தேசிய கடமை எத்தனைன்னு பார்க்கலாம். தேசிய கொடியை நம்ம தேசிய சின்னம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் இங்க வந்து நீங்க என்ன செய்யணும், தேசிய கொடிகளை எல்லாம் நம்ம தேசிய சின்னங்களை நம்ம நாட்டுக்காக போராடக்கூடிய இதெல்லாம் நம்ம மதிக்கணும். இதை தான் இங்க கொடுத்துருப்பாங்க. இதையெல்லாம் இனிமே மாணவர்கள் நீங்க பின்பற்றணும். இதுக்கு முன்னாடி நீங்க பின்பற்றனாலும் இது எல்லாம் உங்களுக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா, இப்பவே நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியில பின்பற்றி நடக்கணும். தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நீங்க அப்படியே படிச்சதை அப்படியே விட்டுடக்கூடாது. மாணவர்கள் இதை பின்பற்றுறத இந்த சிறு வயதிலேயே
உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுதான். அப்ப தேசிய கொடியையும் தேசிய கீதம், நம்ம தேசிய கொடியை பார்த்துட்டோம், தேசிய கீதத்தை மதித்து நடப்பது, எல்லா குடிமக்களும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணுவது. அப்போ நமக்குண்டான அரசியல் சட்டம் இருக்குது இல்லையா, அதை எல்லாரும் என்ன செய்யணும், மதித்து பேணணும். அதை மதிக்கணும். அந்த அரசியல் சட்டத்தை வந்து இயற்றக்கூடிய சட்டங்களை, விதிகளை எல்லாம் நம்ம மதித்து பேணணும். அதன் வழியில் நடக்கணும். சுதந்திரத்திற்காக போராடிய நம்ம தலைவர்களை பின்பற்றி நடக்கணும். அப்ப நம்ம பார்த்த கொடி காத்த குமரன் வந்து பார்த்தோம், உயிர் உயிர் காவலாளிகள் வந்துட்டு அதனால அவர் கொல்லப்பட்டார்னு பார்த்தோம். அப்போ அவர்கள் எல்லாம் நம்ம உயிர் நீத்தவங்களும் நம்ம பின்பற்றி என்ன செய்யணும், அவங்கள மதிக்கணும், அவர்களை பின்பற்றி நடக்கணும்னு சொல்லிடுறோம். நாட்டை பாதுகாப்பது, நம்ம நாட்டை என்ன செய்யணும், பாதுகாக்கணும். நாட்டுக்காக தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருப்பது. அப்போ நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற நம்ம நாட்டினுடைய தேவைக்கு அப்போ நம்ம நாடு வந்துட்டு அந்நிய நாட்டில் வந்துட்டு ஒரு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன செய்யணும், நம்ம நாட்டுக்காக நம்ம என்ன செய்யணும், சேவை செய்யறதுக்கு தயாராக இருக்கணும்னு சொல்றாங்க. அது மட்டும் அல்லாமல் சாதி, மதம், மொழி, இன எல்லை கடந்து அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது. அப்போ இது எந்த அடிப்படையிலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, எல்லாரும் ஒரு மனப்பான்மை, அந்த ஒரு சாதி மதம் வேறுபாடு இல்லாமல் சகோதர மனப்பான்மையுடன் அனைவரும் இருந்து நமது பழம்பெருமை மிக்க பாரம்பரியத்தை காக்கணும்னு சொல்றோம். அப்ப நமக்குன்னு ஒரு பாரம்பரியம், பழம்பரிய முன்னோர்கள் பின்பற்றிய பழக்க வழக்கங்கள் தான் பாரம்பரியத்தை நம்ம பாதுகாக்கிறது. காடுகளை பாதுகாக்கணும், நதிகளை சுத்தமா வச்சுக்கணும், ஏரிகள் நீர்நிலைகளை வந்து சுத்தமா வச்சுக்கணும், உள்ளிட்ட இயற்கையையும் வன விலங்குகள் உயிரினங்களையும் காட்டுல வசிக்கக்கூடிய உயிரினங்களை அதை பாதுகாக்கணும். அறிவியல் மற்றும் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளுதல், சீர்திருத்த, அதாவது வந்து அன்னைக்கு காலகட்டத்திற்கு மாதிரி சின்ன சின்ன சீர்திருத்த உணர்வுகள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களே, அதையெல்லாம் வளர்க்கணும். அப்படியே பழமையோடவே ஒன்றி போயிடக்கூடாது. இன்றைக்கு உண்டான காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றுவாங்க இல்லையா, அந்த உணர்வுகளையும் மதிக்கணும். வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை, அதாவது வன்முறைனா சண்டை சச்சரவு எல்லாம் போடாம அதெல்லாம் தவிர்க்கணும். சண்டை சச்சரவு இல்லாம அரசனுடைய சொத்துக்கள் இருக்குது இல்லையா, அரசுடைய சொத்துக்கள் இருக்குது, அதை வந்து பாதுகாக்கணும். குழந்தைகளின் பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ, ஒரு குழந்தையுடைய பெற்றோரோ அல்லது அந்த குழந்தைகளுக்கு யாராவது பாதுகாவலர் இருப்பாங்க இல்லையா, தமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை 6 முதல் 14 வயதுக்குள் தருவது ஆகியவற்றை அரசியல் சட்டம் நமக்கு கடமையாக அறிவித்துள்ளது என்று முடித்தார் சமூக அறிவியல். அப்போ இத்தனை அடிப்படை கடமைகளை வந்துட்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க, மாணவர்களாகிய நமக்கு அனைவருக்கும் கொடுத்துருக்காங்க. மாணவர்களுக்கு மட்டுமல்ல, நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற அனைத்து குடிமக்களுக்கும் வழங்கப்பட்ட கடமைகள் தான் இது அப்படின்றாங்க. அப்போ பெற்றோர்களுக்கு 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்துட்டு கல்வி வந்து கடமைன்னு சொல்லிட்டு பெற்றோர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் பாருங்க. தகவல் பேழை பாருங்க. அரசியலமைப்பு சட்டம் வரைவு குழுவில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப பாருங்க, அம்பேத்கர் யாரெல்லாம் இருந்தாங்க, அந்த 7 பேர் பார்த்து இல்லையா, அந்த 7 பேர்ல அம்பேத்கர் தலைவர்னு மட்டும் பார்த்தாங்க. ஆனா வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அம்பேத்கர் ஆலோசகர் மட்டும் பார்த்தோம், BN ராவ்னு சொல்லிட்டு. அது மற்ற உறுப்பினர்கள் கொடுக்கல இல்லையா, அவரெல்லாம் சேர்த்துதான் 7 பேர். ஆலோசகர் இந்த குழுவில் இருந்தவங்க 7 பேர். அப்போ அம்பேத்கர், BR அம்பேத்கர், N கோபாலசாமி, KM முன்சி, சையது முகமது ஷாதுல்லா, N மாதவராவ், TT கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஆகிய சட்ட வல்லுநர்கள், இவர்களும் சரி எல்லாருமே வந்து சட்டத்துல நல்ல வல்லுநர்கள் தான் வந்து இந்த குழுவில் இருந்து இடம்பெற்றிருந்திருப்பாங்க. இக்குழுவின் தலைவராக டாக்டர் BR அம்பேத்கர் தமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பியாக கருதப்படுறார். இவர்தான் தலைவர், இவர்தான் வந்து சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பின்றாங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்றாங்க, அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்றாங்க. அப்போ நமது அரசியல் சட்டம் உருவாக்கிட்டாங்க இல்லையா, புத்தகம் ஏற்றுக்கொண்டாங்க இல்லையா, அப்போ அந்த ஏற்றுக்கொண்ட அன்னைக்கு என்னெல்லாம் இருந்தது அந்த புத்தகத்துலன்னு சொல்றாங்க. அப்போ 395 உறுப்புகள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தது. எப்போ நம்ம அரசியல் சட்டத்தை உருவாக்க போது இருந்தது. அதுதானே சொன்னாங்க இங்க, சில சீர்திருத்த உணர்வுகள் எல்லாம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அன்னைக்கு உருவாக்கும் போது அன்னைக்கு அதெல்லாம் அவ்வளவுதான் இருந்தது. ஆனா இப்போ வந்துட்டு காலம் கடந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிருப்பாங்க, மாற்றம் பண்ணிருப்பாங்க இல்லையா. அப்போ அதனால இப்ப எவ்வளவு ஆயிருக்குன்னு பாருங்க. தற்போது 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளது தற்போதுன்றாங்க. அப்போ நீங்க இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மேல் வகுப்புல போகும்போது படிப்பீங்க. இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க என்னெல்லாம் இருக்குது அரசியலமைப்பு புத்தகத்துல அப்படின்றது. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம்
30/10/2021 வரை 105 முறை திருத்தப்பட்டுள்ளது. நம்ம சொன்னோம் இல்லைங்களா, 20 அமெண்ட்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து எத்தனை முறை திருத்திருக்கணும், 105 முறை திருத்ததுனால தான் இப்படி இருந்தது. 395 இருந்தது, இன்னைக்கு 448 வந்துட்டு திருத்தி திருத்தி உள்ளெல்லாம் சேர்த்து தான் எத்தனையோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ சிந்தனை விழா பாருங்க. உடனடியாக செய்ய வேண்டிய கடமைகளாக நீ எவற்றை படிக்கலாம். அப்போ இத்தனை கடமைகள் இருக்குது உனக்கு வந்துட்டு. இதுல உடனடியாக ஒரு கடமையை நீ செய்யணும்னா எல்லாருக்கும் ஒரே வரி விருப்பம் இல்லைல்ல, நான் இது செய்யணும், இது என் கடமைன்னு சொல்லிட்டு. இதுல எத்தனை கடமைகளும் எல்லாரும் குடிமகளுக்கு கொடுத்துருவாங்க, இந்திய குடிமகளுக்கு. அப்ப மாணவனாகிய உன்னுடைய கடமை இதுல எது வந்து உன்னுடைய உடனடி கடமை, உடனே செய்ய வேண்டிய கடமை எதை நினைக்கிறா, அது எதுன்னு பட்டியலிடுன்னு சொல்லிட்டு. அப்ப இதெல்லாம் ஒரு சிந்தனை வினா, உனக்கு என்னது உதிர்க்கிறது அப்படின்றது தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள், அப்ப அரசியலமைப்பு புத்தகம் எழுதிட்டாங்க இல்லையா, அதனுடைய உண்மையான அன்னைக்கு எழுதப்பட்ட அதனுடைய பிரதி எங்க இருக்குன்னா இந்தி மற்றும் ஆங்கிலத்துல எழுதப்பட்டுதான். அன்னைக்கு நாடாளுமன்றத்துல ஒரு நூலகம் இருக்குதான், அதுல ஈலியம் நிரப்பப்பட்ட வாழ்வில் நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருது. அப்போ இன்னைக்கு நம்ம வச்சு அன்னைக்கு எழுதின புத்தகமே இல்லை, அதனுடைய பிரிண்ட், அதனுடைய ஜெராக்ஸ் புத்தகம், அதனுடைய மாதிரி தானே ஒழிய அந்த புத்தகம் இல்லை. அப்ப அன்னைக்கு எழுதப்பட்ட புத்தகம் எங்க இருக்குன்னா உண்மையான புத்தகம் வந்துட்டு நாடாளுமன்ற நூலகத்துல ஈலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் பாதுகாக்கப்பட்டு வருது. இதை வந்து நம்ம கலைச்சொற்கள் பார்த்தாச்சு. இப்போ இந்த பாடத்தினுடைய ஒரு ஓவர்வியூ வந்து பார்த்துருவோம். மீள்பார்வை. குடியரசு ஜனவரி 26 குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நம்ம பார்த்துட்டோம். அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தது என்னைக்கு வந்து கொண்டாடுறோம், ஜனவரி 26 1950 வந்துட்டு குடியரசு தினமாக ஏற்றுக்கொண்டு அன்னையிலிருந்து கொண்டாடப்பட்டுன்னு சொல்லணும். அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை கருத்துக்களையும் கொள்கைகளையும் சட்டத்தையும் கொண்டுள்ளது. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்னன்னா அடிப்படை கருத்துக்களையும் கொள்கைகளையும் சட்டத்தையும் கொண்டதுதான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை யார் பார்த்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர் தான் சட்டத்தின் தந்தை. அப்ப அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையில நீதி, அனைவருக்கும் நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்தை தான் வலியுறுத்துதான் இந்த முகவுரைன்னு சொல்றாங்க. அப்ப இந்தியா ஒரு இறையாண்மை உடைய சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடுதான் வந்து இந்தியா அப்படின்றாங்க. அப்ப எந்த ஒரு சமயத்தையும் சாராமல் மக்களாட்சியின் அடிப்படையில மக்களால் நடத்தப்படுகின்ற ஒரு ஆட்சி தான் வந்துட்டு நம்ம இந்தியா, எந்த ஒரு நாட்டினுடைய இறையாண்மைக்கும் உட்படாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப அனைத்து குடிமக்களும் அவரவர் மதத்தை பின்பற்றலாம். அப்ப எந்த ஒரு குடிமக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உண்டான மதத்தை பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் வந்து நம்முடைய புத்தகத்துல கொடுத்துருக்கணும். நிர்வாகத்துறை சட்டமன்றத்திற்கு முழு பொறுப்புடையதாக. அப்போ நிர்வாகம் பண்றது யாரு, தற்போதைய அரசு தான் வந்து நிர்வாகம் பண்றது. அப்ப அந்த நிர்வாகம் பண்ற அரசு தான் சட்டமன்றத்திற்கு முழு பொறுப்புடையதாக எது உள்ளதுன்னா இந்த நிர்வாகம். இப்போதைக்கு ஆட்சி பண்ணக்கூடிய இந்த அரசாங்கம் நிர்வாக முறை தான், இதுதான் வந்து சட்டமன்றத்திற்கு முழு பொறுப்புடையதாக உள்ளது நிர்வாகத்துறை. அப்போ அடிப்படை உரிமைகள் அனைத்து மக்களுக்கும் வழங்கப்படும். அப்போ அடிப்படை உரிமைகள் வந்துட்டு உரிமை பார்த்து இல்லையா, அனைத்து மக்களுக்கும் வழங்கப்படும், எந்த ஒரு பாகுபாடு இல்லாம தான் வழங்கப்பட்டிருக்கு. அதுதான் சொல்லிக்கலாம். அரசு நெறிமுறை கோட்பாடுகள் மக்களுக்கு வழிகாட்டுகிறது. இது வந்துட்டு அரசு நெறிமுறை கோட்பாடுகள் வந்துட்டு மக்களுக்கு வழிகாட்டுறது. வளர்ந்து வந்த ஒரு வாக்குரிமை 18 வயது அடைந்தவர்கள் வாக்களிப்பதற்கான உரிமை வந்துட்டு வழங்கப்படுகிறது. அனைத்து குடிமக்களும் சில அடிப்படை உரிமைகளும் உண்டு. அனைத்து குடிமக்களுக்கும் அடிப்படை உரிமைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், இந்த பாடம் இதோட முடிஞ்சிச்சுமா. இதை நீங்க இந்த பாடத்தை நல்லா உள்வாங்கியிருந்தீங்கன்னா 1 முறைக்கு 2 முறை படிங்க, கேளுங்க, வாசிங்க, புத்தகம் திறந்து வாசிங்க. இந்த புத்தகத்துல என்ன இருக்குது, அவ்வளோ இருக்குது புத்தகத்துல, படிங்க. ஒவ்வொரு பாடமா உங்களுக்கு நான் இந்த பிக்சரை பாருங்க, இதுக்குதான் வாழ்வியல் திறன். இந்த பிக்சரை பாருங்க. இந்த படம் வந்து உங்களுக்கு என்ன உணர்த்துதுன்னு பாருங்க. உனக்கு உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிமைகளுள் உனக்கு பிடித்தமான எது, ஏன்? இப்போ 6 உரிமைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 6 உரிமையில உனக்கு பிடிச்ச உரிமை எது, அது ஏன் வந்து உனக்கு பிடிச்சிருக்கு, இதை கொஞ்சம் சிந்தி. இது வாழ்வியலுக்கான திறன். அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கான உரிமை கடமைகளை வழங்கியுள்ளது. கொடுக்கப்பட்டுள்ள படத்தை குறித்து எண்ணங்களை பகிர்க. அப்போ இந்த படத்துல என்ன கொடுத்துருக்கு, இந்த பண்டத்துல என்ன கொடுத்துருக்கு பாருங்க. இது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு எண்ணத்தை தோன்றுது, இந்த எண்ணத்தை வந்துட்டு உங்க சக மாணவர்கிட்டயோ வீட்லயோ யாருக்கோ தெரிஞ்சவங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது சிந்தனை வினா, இதெல்லாம் உங்களுக்கு வாழ்வியல் திறன், இதுலெல்லாம் உங்களுடைய ஸ்கில்ஸ். அவ்வளவுதான், இதை நீங்க யோசிக்கணும் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான், இந்த பாடம் முடிஞ்சிச்சுமா. 2வது பருவம் சிவிஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்து 3வது பருவம் பார்க்கலாம். தேங்க்யூம்மா.